ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போக விரும்புகிறேன். சங்கீதம் 84 5வது வசனம். சங்கீதம் 84:5. உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்க சொல்லுங்க, உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். நம்ம இந்த மாதம் முழுவதும் ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? பெலன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்ன பேசுறோம்? பெலன். ஏதோ மனுஷனுடைய பெலனை பத்தி அல்ல, தேவனுடைய பெலன். நம்ம பலவீனங்களில் நமக்காக கிரியை செய்கிறதை குறித்து தான் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்க சொல்லுகிறார், உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அப்பனா உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன்னா அவர் பெலனை நம்ம என்ன பண்ணிக்கொள்றோம்? எடுத்துக்கொள்ளுகிறோம். உம்மிலே பெலன் கொள்ளுகிற அப்பனா இது யாருடைய பங்கு? நம்முடைய பங்கா? இது ஆண்டுடைய பங்கா? பெலன் கொள்ளுகிறது நம்முடைய பங்கு. உம்மிலே பெலன், உம்மிலே. இட்ஸ் our duty, it's our part to get the strength. ஆண்டவர் அந்த பெலனை எடுத்துக்கொள்ளுகிற அனுபவம். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 7வது வசனத்தை வாசித்துருங்க. 7வது வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். They will be seen, they will not disappear. ஒளிஞ்சு போக மாட்டாங்க, மறைஞ்சு போக மாட்டாங்க, காணப்படுவார்கள். அதனால பக்கத்துல பார்த்து, நீங்க டிசப்பியர் ஆக மாட்டீங்க, நீங்கள் காணப்படுவீர்கள். என்னடா ஆளையே காணோன்னு ஆளையே காலி பண்ண நினைப்பான். ஆனா you will appear, you will never disappear. யாரும் உங்களை இல்லாமல் போக வைக்க முடியாது. எந்த சக்தியின் சேனைகள் உங்களை இல்பொருளாக்க முடியாது. you will appear. காணப்படுவீங்க, காணாம போக மாட்டீங்க, தொலைஞ்சு போக மாட்டீங்க. யாரும் உங்களை எடுக்க முடியாது, யாரும் உங்களை பிடுங்க முடியாது. ஆமென். இந்த மதுரையில காணப்படுவீங்க, இந்த கேட் ஆஃப் ஹெவன்ல நீங்க காணப்படுவீர்கள். ஆமென், ஆமென். வெட்கப்பட்ட தேசத்தில் நீங்க காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எப்படி காணப்படுவீங்கன்னா, ஐயோ ஆமான் காண, பலத்தின் மேல் பலனடைந்து. சொங்கியா காணப்பட மாட்டீங்க, சூம்பி போய் காணப்பட மாட்டீங்க, சோம்பேறியாய் காணப்பட மாட்டீர்கள். எப்படி காணப்படுவீர்கள்? பலத்தின் மேல் பலன. ஆனா 6வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து. எல்லாம் சொல்லுங்க, உருவ. உருவனா என்னதுன்னா ஊடாய் தான், ஷார்ட்கட் தான் கிடையாது. ஐயோ இது பள்ளத்தாக்கு, அழுகை, இது வேணாம்ப்பா, அப்படி கூட்டு போறேன்ப்பான்னு கூட்டு போக மாட்டாரு. உள்ளத போடான்னு அக்கினி தான், போடா. ஆறு ஆண்டவரே போடா, தண்ணீர் ஆண்டவரே போடா. எதுவும் உன்னை சேதப்படுத்தாதுடா. ஏன்னா உருவ நடந்து உருக்குலைஞ்சு போயிருக்க மாட்ட, பெலத்தின் மேல பெலன் இருப்ப. அந்த பிரச்சனை உருவா நடந்தது உன்னை நிலைக்குலைய செய்யாது, உன்னை நிலை நிறுத்தும். The problem which you go through, that will not weaken you, that will strengthen you from strength to strength. சொல்லுங்க, நம்ம சொல்லுங்க, strength. இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், பக்கத்துல அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். எந்த பிரச்சனையோ அது உருவதான் போகணும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. சாரி, பக்கத்துல பாருங்க, ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், சாரி, அது கடந்து தான் போகணும், உருவதான் போகணும். சில டைம் உருவ குத்தும், ஆனா நீ சாக மாட்ட, ரத்தம் வடியாது, ஒன்னும் ஆகாது. வெளியே வரும்போது களிப்பான நீருற்றாக உன் கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீரா மாறி வெளியே வரும்போது சிங்கமா வருவ, அசிங்கமா வரமாட்ட. அந்த பிரச்சனை வெளியே திருப்பி வரும்பொழுது, தண்ணீரை கடக்கும் போது என் கூட இருந்தார், அக்கினி ஊடாய் நடக்கும் போது. அதனால அந்த பாட்டு இருக்குல்ல, அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா,
தண்ணீரில் கடந்து வந்தோம். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும். மீண்டும் நல்ல கைகளை தட்டி பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனைகள் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இதயம் தந்து விட்டீர். எங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். சொல்லுங்க, தேவன் எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீர். ஓ, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. என் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா. மூழ்கி போகலப்பா, அக்கினியில நடந்தோம், ஆனா வெந்து போகலப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? You will come out strong. பக்கத்துல பார்த்து இங்கிலீஷ்ல சொல்லுங்க, you will come out strong ன்னு சொல்லுங்க. வெளிய பலத்தோடு பலம் வெளியே வரும்போது சிங்கம் மாதிரி வருவீங்க. ஹல்லேலூயா, ஆமென். இங்க பாத்தீங்கன்னா பலத்தின் மேல் பலன் அடைச்சு. அப்பனா ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு பக்கத்துல வேற லெவலுக்கு போறீங்க. ஆமென். அதான் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த். ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல். அதனாலதான் சத்துரு உண்ட போராடுறான். அடுத்த லெவலுக்கு போக கூடாது நீங்க. ஏன் சோதனை? எதுக்கு 8th ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் கொண்டு போகணும் உங்களை? ஏன் 9th ஸ்டாண்டர்ட்ல டெஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் கொண்டு போகணும்? டெஸ்ட் சோதனை உங்களை தள்ளுவதற்கல்ல, உங்களை தூக்குவதற்கு. ஆமென். நான் சொல்றேங்க, நீதிமான் கைவிடப்பட்டதே கிடையாது. ஆமென். சோதனைக்கு பின்பாக சுத்த பொன்னாய் நீங்கள் விளங்குவீர்கள். You will be like a ornament. அப்பனா சுத்த பொண்ணு அப்படியே அலங்காரமா இருப்பீங்க. உங்களை பார்த்தாலே சில பேர் உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு வந்து பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, சோர்வா இருந்துச்சு. உங்களை பார்த்தா எனக்கு சமாதானமா இருக்குன்னு உங்களை வந்து பார்த்துட்டு போவாங்க. இது ஒரு உங்களை பரிதாபமா பார்த்துட்டு போனாங்களே, ஐயோ பாவம், இந்த சிஸ்டர் ரொம்ப பாவம்,
ஐயோ பாவம் பாவம் அப்படின்னாங்கல்ல, பரிதாபமா பார்த்தாங்க. ஆனா உங்களை பார்க்கறதுக்கே திருப்பி வருவாங்க. ஏன்னா உங்களை பார்த்தா தான் அவங்களுக்கு பலனே கிடைக்கும். ஹalleluya, ஹalleluya. இங்க பார்க்குறோம் நியூ லெவல். தாவீது சொல்றாருல சங்கீதம் 18:33 சொல்றாரு, அவர் என் கால்களை மான்கள் கால், என்னை உயர்ந்த ஸ்தலங்களில், ஸ்தலங்கள் இன்னும் ஏற வேண்டிய ஸ்தலங்கள் இருக்கு. நீங்க பார்த்த ஸ்தலங்கள் தான் ஒண்ணுமே கிடையாது. நீங்க பார்த்த உயர்வுகள் தான் ஒன்றுமே கிடையாது. நீங்க பார்த்த மேன்மைகள் தான் ஒண்ணும் கிடையாது. இனிமேல் தான் ஸ்தானமும் ஸ்தலங்களும் இருக்கிறது. ஹalleluya. உயர்ந்த ஸ்தலங்கள், நினைச்சு பார்க்காத அற்புதங்கள், நினைச்சு பார்க்காத அதிசயங்கள். ஒரு பிரதரை பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா கோவிட்ல அவருக்கு 2 கோடி கடன். 2 கோடி கடன்ல தூங்க முடியாதான், சாப்பிட முடியாதான், கடன். இப்ப அவர் சொல்றாரு, என்கிட்ட இப்ப எவ்வளவு கோடி இருக்குன்னு எனக்கு தெரியலன்றார். என்னை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆச்சரியமா இருந்தது. அவர் செய்யாத ஒரு பிசினஸ், வாழ்க்கையில செய்யாத ஒரு பிசினஸ் கர்த்தர் அவரை செய்ய வச்சு பிசினஸ் மேனுகளுக்கே பிசினஸ் பண்றவரா மாறிட்டார். சும்மா ஒரு பேங்க்ல, HDFC பேங்க்ல, பிரைவேட் பேங்க்ல வேலை பார்த்தவர் இப்ப பார்த்தா முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளியாய். ஆமென். சொல்றாங்க ஒரு பெரிய முதலன்றாங்கல்ல, அப்படியே மாத்திட்டார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நினைச்சு பார்க்காத காரியங்களை கர்த்தர் வச்சிருக்க. இந்த கேட்டா ஹெவனை குறிச்சு நினைச்சு கூட பார்க்காத காரியங்கள், நம்ம கற்பனைக்கு எட்டாத சில காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஸ்தானங்கள். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஸ்தானத்தை யாரும் எடுக்கவே முடியாது. உங்களுக்குன்னு வச்சிருக்கிற மேன்மையை யாரும் தடுக்கவே முடியாது. பக்கத்துல சொல்ல, கெடுக்க முடியாது, தடுக்க முடியாது. என்னத்தை கெடுக்க முடியாது, என்னத்தை தடுக்க முடியாது? உங்க ஸ்தானத்தை. எஸ்தர் ராஜாத்தியே உன் ஸ்தானத்தை யாரும் கெடுக்க முடியாது, எந்த ஆமோனும் கெடுக்க முடியாது, தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த பலன் அவர்தான் நமக்கு தரார். இந்த காலகட்டத்துல எப்படி நம்ம பலனை எடுத்துக்கொள்ளணும்? நான் சொன்ன மாதிரி உம்மில் பலன் கொள்ளுகிறவன் பாக்கியம். அப்ப நம்ம பலன் கொள்ளுகிறவன், நம்ம தான் பலன் என்ன பண்ணணும்? எடுக்கணும். அவருக்குள்ள எல்லாமே இருக்கு. அத அவர்கிட்ட இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுறதுக்குன்னு சொல்றேன். ஏசாயா பாருங்க, ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 12:2 வாசிங்க. இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா, கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் கீதமுமானவர், என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு பலன். எப்படி எனக்கு பலன் ஆனார்னு அடுத்த வசனத்தை சொல்றார். எப்படி எனக்கு பலன் கிடைச்சிச்சுன்னு, நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து, நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுக்கள் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள், மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள், தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வெல்ஸ் ஆஃப் சால்வேஷன். வெல்ஸ், கிணறுகள், கிணறு அல்ல, கிணறுகள். ரட்சிப்பின் ஊற்றுக்கள் இருந்து என்ன பண்ணுவீங்க? மொண்டு, மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்வீங்க. அப்பனா அவனுக்கு எதை மொண்டு கொண்டான்? பலத்தை. உனக்கு பலன் வேணுமா? மொண்டு கொள். உனக்கு சுகம் வேணுமா? இந்த ரட்சிப்பின் ஊற்றுகள் இருந்து மொண்டு கொள். உனக்கு நிம்மதி வேணுமா? மொண்டு கொள். உனக்கு சுகம் வேணுமா? செழிப்பு வேணுமா? மொண்டுக்கொள். இங்க அவன் என்ன சொல்றான்? பலனை நான் எடுத்துக்கிட்டேன், பலனை நான் எடுத்துக்கிட்டேன். என்ன சொல்றேன்? அவரே நமக்கு பலன் ஆனார். He is a source of strength and he himself is a strength. அவரே பலத்துக்கு ஆதாரம்.
அவரே பெலன். இப்ப என்னன்னா பிரச்சனை என்னன்னா அவர்கிட்ட இல்ல, நம்மகிட்ட தான் இருக்கு. அவரு நம்ம பெலன் தராத மாதிரி நம்ம பெலன் இல்லைன்னு சொல்ற மாதிரி அவர் சொல் மொண்டுக்கொள், எடுத்துக்கோ. பக்கத்துல எடுத்துக்கோ சொல்லுங்க. என்னத்தை எடுத்துக்கோ? பக்கத்துல இருக்கவங்க பர்ஸ் எடுத்துக்கோவா? வச்சிருக்கிற பெலனை நீதான்ப்பா எடுக்கணும். உங்க பாட்டுப்பா, அது உங்களுடைய செயல்பா, அது உங்களுடைய செயல். அந்த ஆரம்பத்துல உம்மில் பெலன் கொள்ளுகிறவன். அதனால நீங்கள், இது உங்களுடைய பங்கு. அது அதனாலதான் நான் போகும்போது 2 வாரத்துக்கு முன்பாக சொன்னேன், பிரசன்னத்துல போய் ஆண்டவர்கிட்ட பெலன் தாங்கப்பான்னு அழாதீங்க, ஒப்பாராதீங்க, போய் என் பெலன் எல்லாம் நீங்க தான்ப்பான்னு சொல்லுங்க. கர்த்தரின் பெலனானார், அவரே என் கீதமானார். தாவீது முடியாத நேரத்துல மண்டுக்கொள்ற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள்ல ஒரு நபரை பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எப்படி அவர் மொண்டு கொண்டார். அவர் சொல்றாரு, எனக்கு நிற்க பலன் இல்லை. பாருங்க 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக, எனக்கு முன்பாய் நிற்கிறத ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நிற்க பலன் இல்லை. அடுத்து என்ன சொல்றாங்க? என்ன செய்யணும்னு தெரியல. இங்க நிறைய பேர் அப்படி சொல்றீங்க, நிக்கிறதுக்கு பலன் இல்ல, என்ன செய்யணும்னே தெரியல. இன்னைக்கு அதான் சொல்ல போறேன். என்ன செய்யணும் தெரியாத டைம்ல என்ன செய்யணும்னு தான் நான் பேச போறேன். when you don't know what to do, I tell you what to do. புரியுதா உங்களுக்கு? what to do when you don't know what to do. பக்கத்துல பாரு, what to do when you don't know what to do. அப்பனா என்னது? என்ன செய்யணும் தெரியல, என்ன செய்யணும். இவன் என்ன செய்யணும் தெரியலன்றான், பெலனே இல்லைன்றான். ஆனா அவன் என்ன செஞ்சானோ அதை நம்ம செஞ்சாலே போதும், பெலன் வந்துரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இவன் தோற்று போகல, வெக்கப்பட்டு போல. இந்த ராஜா பெரிய ஒரு ஜெயத்தை எடுத்தான். அவனை என்ன செய்யணும்னு தெரியலன்ட்டு என்ன செய்யறான் பாருங்க. ஆகையால் என் கண்களை உங்க மேல நோக்கி கொண்டிருக்க. அப்பனா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், கண்ணை இயேசு மேல வைக்கணும். பிரச்சனையிலிருந்து கண்ணை எடுத்து பிரச்சனைக்கு தீர்வாகிய இயேசு மேல கண்ணை வைக்கணும். போக்கஸ மாத்துங்க. ப்ராப்ளம்ல இருந்து உங்க போக்கஸ் எடுத்துட்டு ப்ராப்ளம் சால்வர் அவர் மேல உங்க போக்கஸ, கண்ணை மாத்திட்டாலே பலன் வந்துருங்க. எதை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை பார்த்துட்டாலே உங்களுக்கு பலன் வந்துரும். அவரை பார்த்துட்டாலே உங்களுக்கு பலன் வந்துடும். அவர் ஆண்டவரே, என் கண்ணு எப்பொழுது உங்களையே போக்கஸ் பண்ணட்டும். நான் ஒன்னு சொல்லவா? சாத்தா பிரச்சனை வரும்போது நம்மள ரொம்ப போக்கஸ் பண்ண வைக்க வேண்டாம் தெரியுமா? பிரச்சனையை பெருசா காமிச்சு அந்த பிரச்சனையை போக்கஸ் பண்ண வைப்பான். பெருசா காமிச்சிட்டு அடுத்து உங்களை என்ன போக்கஸ் பண்ணும்? உங்களை பார்த்து நீ எவ்வளவு சிறுசு என்பதை போக்கஸ் பண்ண வைப்பான். எதை புரியுது? அத பெருசா போக்கஸ் பண்ண வைப்பான், உங்களை சிறுசா போக்கஸ் பண்ண வைப்பான். அது மாதிரிதான் ஒவ்வொரு யுத்தத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் மோசையா இருக்கட்டும், ஆண்டவரே நானா எனக்கு பேச தெரியாதப்பா, நான் மந்தனாவு திக்குவாயி, என்னைய போய் மைக்க கொடுத்து பேச சொன்னா எப்படி ஆண்டவரே பேசுறது? பாத்தீங்கன்னா ஒண்ணு உள்ள காம்பான், இல்லாட்டி வெளியே காம்பான். அதை போக்கஸ் பண்ண வைப்பான். 12 வேவுக்காரர்கள் போறாங்க. நான் சொன்ன மாதிரி அவங்கள பெருசா போக்கஸ் பண்ணி காமிக்கிறான், அரக்கர்களா காமிக்கிறான். அடுத்து அவங்கள பார்த்துட்டு இவங்கள பார்த்தா எப்படி பார்க்கறாங்க? வெட்டுக்கிளிகள், கிராஸ் ஹாப்பர்ஸ் போய் சொல்றாங்க, அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளாய் தோன்றினோம், எங்க பார்வைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம்?
அவன் சும்மா போய் சொல்லல, ஒரு நிஜம். நான் வெட்டுக்கிளி, நீ வெட்டுக்கிளி தான், ஆனா நீ வெட்டியா சுத்த மாட்ட. உனக்குள்ள ராஜா வாழ்கிறார். அதனால ஆல்வேஸ் பாருங்க, இப்ப இந்த ஸ்தானத்தை எடுக்கணும், இப்ப கேட்டா ஹெவனுக்கு வரணும்னா ஈஸியா வரல. உடனே எங்க பலவீனத்தை தான் நாங்க உடனே பிரைஸ்லின் அக்கா சொன்னா, ஐயோ அக்காவுடைய ஸ்தானத்துல போய் நான் போய் நிக்கிறதா அப்படின்னா. ஆனா கர்த்தர் நிக்க வைக்கிறாரா இல்லையா? நம்ம நிறைய டைம் கம்பேர் பண்றோம் மற்றவங்களோட. கம்பேர், ஐ எம் நாட் குட் ஃபார் நத். ஏன்னா நான் ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலி என்றார் யார, கிதியோனை. உடனே அவன் என்ன பண்றானா, தன்னை பார்க்கறான். அது இப்ப சொல்லப்பட்டிருக்கு, எங்க கோத்திரம் இருக்கிறதுலயே பலவீனமான கோத்திரம். இங்கிலீஷ்ல வீக்கஸ்ட்ன்றான், எங்க தமிழ்ல வந்து அப்படி போடல. தமிழ்ல வந்து எப்படி போட்டிருக்குன்னா சிறியவன் போட்டிருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வீக்கஸ்ட். வீக்கஸ்ட் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேனே. நியாயாதிபதிகள் 6:15 நான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 6:15. அதற்கு கிதியோன், யெகோவா மனாசே கோத்திரத்தில் என் வம்சம் வலு குறைந்தது. வலு குறைந்த ஒரு வம்சம். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு வீக்கஸ்ட் கிளான். எங்க கிளானே, எங்க கலையே, எங்களுடைய குடும்பமே ஒரு வீக்கு. அந்த குடும்பத்துல எங்க குடும்பமே ரொம்ப வீக்கு. தயவுசெய்து சொல்றேன், உங்க நிலைமையை பார்க்காதீங்க, உங்க பலத்தை பார்க்காதீங்க. இங்க பாருங்க, யோசபாத் என்ன சொல்ல, நிக்க பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல. சீக்கிரமா உங்க ஃபோக்கஸ் எது மேல இருக்கணும்ட்டு, அவன் எதுல ஃபோக்கஸ் பண்ணா அதனாலதான் அவனுக்கு பலன் வந்துச்சு, எப்படி மொண்டு குடித்தான் என்று நம்ம பார்க்க போறோம். ஒரு தமிழ் இங்கிலீஷ் வார்த்தை பீல பேச போறேன். பி ப்ராப்ளமை ஃபோக்கஸ் பண்ணாம இந்த பீஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன பி? ஃபர்ஸ்ட் பி, ரெண்டு பியை சேர்த்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் பியும் செகண்ட் ஆல்பபெட் பியும் சேர்த்து சொல்லிடுறேன். பிரேயர் அண்ட் பிரைஸ். அத ஃபோக்கஸ் பண்றான், நிக்க பலன்றான். உடனே பாருங்க, அந்த 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 20 அதிகாரம் 3ஆம் வசனம். பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமிகப்பட்டு யூதாமெங்கும் உபவாசத்தை கூறினான். கூடினார்கள். நான் சொல்றேங்க, பிரச்சனை வந்தா குடும்பமா கூடி உட்காருங்க. பிரச்சனை வந்தோன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? நீ தாண்டி காரணம், நீ தாண்டி நான் வாட்டுக்கு சும்மா இருந்தேன், சும்மா இருந்தவளை பிடிச்சி நீ தான் இழுத்த. கணவன் சொல்ல, கணவன் நானா இழுத்தேன், உங்க மாமியார் தான் இழுத்தா அப்படின்னா. நான் சொல்றேன், பிரச்சனையை ஏன் பெருசுப்படுத்தி சொல்றேன், குடும்பமா உட்காருங்க. என்ன செஞ்சானோ அதை செய். அப்படின்னா சிம்பிளா சொல்லிடுறேன். 3ஆவது பியும் சொல்றேன், பிரசன்ஸ்க்கு வந்துருங்க. பிரசன்ஸ், பிரேயர், பிரைஸ், அந்த 3ஐயும் சேர்த்தே சொல்லிடுறேன். அது 3மே அவன் பண்ணான். யோசபாத் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குடும்பத்தை கூட்டுறான். நான் சொல்றேன், குடும்பமா நில்லுங்க. பிரச்சனை வரும்போது ஃபர்ஸ்ட் குடும்பமா நிக்க பழகி கொள்ளுங்க. ஏன்னா நிறைய டைம் அந்த டைம் தான் பிரச்சனை ரொம்ப இருக்கும்போது ப்ரெஷர்ல யாரை பிடிச்சி திட்டுவாங்க தெரியுமா? மனைவியை பிடிச்சி திட்டுவாங்க. ஏன்னா அவ தானே எல்லாத்தையும் வாங்கணும். இல்ல பிள்ளைகளை பிடிச்சி திட்டுவாங்க. இந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும்னா பிரசன்ஸ்ல ரிலீஸ் பண்ணுங்க. மக்கள் மேல ரிலீஸ் பண்ணாம அவங்க கூட யுனைட்டடா இருங்க. குடும்பமா ஒன்னா உட்காருங்க. பிரசன்னத்துல உட்காருங்க, பிரேயர்ல உட்காருங்க, ஃபாஸ்டிங்ல உட்காருங்க, பிரைஸ்ல உட்காருங்க. நிறைய டைம் பிரச்சனை வந்து அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம். எங்கேயும் ஓட வேணாம். வீட்டுல குடும்பமா ஒன்னா உட்கார்ந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா எங்க பலன் நீங்க தான்ப்பா, என் பலன் நீங்க தான்ப்பா. தேவன் வார்த்தையை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார்.
வார்த்தைகள் பாடல்களை தருவார். பிரசன்ஸ்ல உட்காரு. இங்க பாத்தீங்கன்னா ஒன்று எல்லாம் கூடி ஜெபம் பண்ணினார்கள். அதுக்கப்புறம் பிரைஸ்க்கு 21வது வசனம் பாருங்க. 21வது வசனம், ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவதையும் துதியையும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போகு. கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை பாடவும். பாடகரை நிறுத்தினார். பாடர்கள் அப்பனா கிட்டார் வாசிக்கிறவன், ட்ரம்ஸ் வாசிக்கிறவன், மைக்க பிடிச்சி பாட்டு பாடுறவனை கூப்பிட்டு எங்க நிப்பாட்டுறான்னா பீரங்கிக்கு முன்னாடி நிப்பாட்டு. நான் சொல்லேன், பீரங்கி பின்னாடி நிப்பாட்டணுமா முன்னாடி நிப்பாட்டணுமா? இவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. கையில ஒன்றும் ஆயுதம் கிடையாது. என்ன இருக்கு? ஏன்னா என்ன அவன் என்ன சொல்றான்னா, நான் பிரசன்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், ஆயுதத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். அவன் பாருங்க, பிரசன்ஸ் வந்துருச்சுன்னா போதும், ஆயுதத்தையே பயன்படுத்த தேவையில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு இந்த இவங்க நிலைமை, சாரி, அவன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு சொல்லாமே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யோசபாத் அவனுக்கு விரோதமாய் 3 தேசம் வந்துட்டாங்க. யூதா தேசத்துக்கு விரோதமா எத்தனை பேர், எத்தனை கண்ட்ரி? ஒரு கண்ட்ரிக்கு எதிர்த்து 3 கண்ட்ரி. அது 3 பேர் யாரு? மோவாபியர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், சேயீர் மலை தேசத்தார். 3 பேர். அந்த 22ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். விரோதமாய் வந்து 11 அம்மோன் புத்திரர்கள், மோவாபியர்கள், சேயின் மலை தேசத்தார். 3 தேசம் இவனுக்கு நேரா வருது யுத்தத்துக்கு. அப்பனா எப்படி இருக்கும்? அந்த டைம்ல தான் நிக்க பலன் இல்லைன்றான், யுத்தம் பண்ண பலன் இல்லைன்றான். அவங்ககிட்ட தான் AK-47 இருக்கு, இவன்கிட்ட கத்தி தான் இருக்கு. அவங்க வச்சிருக்கிற ஆயுதம் அட்வான்ஸ்ட் ஆயுதம், இவன்கிட்ட இருக்கிறது பின்தங்கி போன பழைய காரியங்கள். ஆனா என்ன பண்றான்? என்ன பண்ணணும் தெரியாது, என்ன பண்றான்? ஃபோக்கஸை மாத்துறான். ப்ராப்ளம்ல இருந்து கண்ணை எடுத்து பிரேயர்ல, பிரைஸ்ல, பிரசன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தயவுசெய்து கண்ணை எடுங்க. அதான் உங்களை அள வைக்குது இல்ல, திருப்பி திருப்பி எதுக்கு அதை போய் பாக்குறீங்க? சில பேர் கண்ணாடியை போய் பார்த்து அவங்க அழுகையை பார்த்து அவங்களே ரசிப்பாங்க. என்ன அழகா அழகுறாங்க. பரிதாபம். உங்களையே பார்த்து பரிதவிக்காதீங்க. ஒரு செல்ஃப் பிட்டி, அது எவ்வளவு அழுகுறன்னு பார்த்து நீ அழுகிறதே நீ ரசிக்கிறியப்பா. அது பார்த்தா உங்களுக்கு அழுக வருதுன்னு தெரியல, எதுக்கு போய் பாக்குறீங்க? இயேசுவை பாருங்க. அதை பேசினாலே உங்களுக்கு அழுக வருதுன்னு தெரியல, ஏன் அதை பேசுறீங்க? பாடுங்க. பேசுறதை விட்டுட்டு நான் சொல்றேங்க, பாடு பாடு பாடுன்னு பாடுங்க. உங்களை பாடுபடுத்தினது பாடையில போயிடும். பைபிள் நடந்துச்சா? இந்த 3 தேசத்தார் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் கூட உயிர் தப்பலையாங்க, ஒருத்தன் கூட உயிர் தப்பல. ஒரு என்ன பிரச்சனை, என்ன அற்புதம் நடந்துச்சுன்னா, இவங்க யுத்தம் பண்ணல, இவங்க எல்லாம் கைகளை தட்டி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என் பிரசன்ஸை கொண்டு வராங்க. வேற எதுவுமே பண்ணல, பிரசன்ஸை கொண்டு வராங்க. இவெல்லாம் ஆயுதத்தை வச்சு 3 குரூப் வருது. 3 குரூப்பும் பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரி. 3 குரூப் வரும்போது பைபிள்ல சொல்லப்பட்டு எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். என்னப்பா 3 பேர் சேர்ந்து இவங்கள கொல்ல வந்தவன் திடீர்னு ஒருத்தன் மாத்தி அடிச்சுக்கிறான். என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்னா, இவங்க எல்லாரும் வெளியே பாளையத்துல கேம்ப்ல உட்கார்ந்து இருக்கும் போது, எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான். சாப்பிடும் போது மலை தேசத்தார் மட்டும், அவனுக்கு மட்டும் சிக்கன் 65 ஒரு எக்ஸ்ட்ரா சப்பாத்தி வச்சிருப்பாங்க. ஏய் என்னடா நம்ம 3 பேர் ஒன்னாதான் யுத்தம், இவனுக்கு மட்டும் என்னடா நான்வெஜ் அப்படின்னு ஒருத்தனை வெட்டியிருப்பான். ஏன் ஆளையாடா நீ வெட்டுற அப்படின்ட்டு சப்பாத்தி ஃபைட் வந்ததுதான் அது, சிக்கன் 65 ஃபைட்டு. ஒரு சப்பாத்தி சிக்கன் 65 பைபிள் அப்படி இல்லை, நான் ஒரு சும்மா கற்பனை சொல்றேன். அப்படி ஏதோ ஒரு கலகத்தை ஆண்டர் பண்ணி விட்டார். அதனால ஒருத்தன் வெட்டி இவங்க போறாங்க, வெறும் பொணமா கிடக்கு.
இவன் கத்தர் நல்லவன்ட்டு போறான். இவன் ஆயுதம் ஒன்றும் பயன்படுத்தல, ஒரு புல்லட் கூட இவன் செலவழிக்கல. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த பைபிள்ல சொல்லுவோம், யுத்தம் என்னோடது, உங்களுடைய யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடைய யுத்தம். அதனால நான் சொல்றேன், இங்க இருக்க ஒவ்வொரு முகத்தை பார்த்து சொல்றேன், நீங்க பேட்டில் பிலாங்ஸ் டு ஜீசஸ். நீங்கள் பண்ணுகிற யுத்தம் அது உங்களுடையதல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். கர்த்தருடைய யுத்தம். அவரே உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். உங்க குடும்பத்துக்காய் அவரே யுத்தம் பண்ணுவார். உங்க வாழ்க்கைக்காய் அவரே யுத்தம் பண்ணுவார். உங்க ஆத்துமாக்காய் கர்த்தர் அவரே யுத்தம் பண்ணுவார். உங்க பிள்ளைகளுக்காய் கர்த்தர் அவரே யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அதான் வாக்குது. இவன் சும்மா தான் இருக்க, சும்மா அந்த கை தட்டி பாட்டு பாடுறான். அங்க பார்த்தா பாட்டு பாடுறான், பாடியா கிடக்கு. இவன் பாடி பாடி என்ன பட்டான், எல்லாத்தையும் பாடையில அனுப்பிச்சிட்டான். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அவங்க பணங்கள்லாம் கடந்துச்சான். சரி, அவங்க பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். அவங்க வச்சிருந்த பர்ஸு, அவங்க வச்சிருந்த நகை நட்டு எல்லாத்தையும் எழுது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அதை கொள்ளையாடுவதற்கு 3 நாள் ஆச்சான். அவங்க நகை அவங்க பொருட்கள் எல்லாம் போய் டெட் பாடி பக்கத்துல போய் கலெக்ட் பண்ணாங்களாம். 3 days கலெக்ட் பண்ணாங்களாம் பொக்கிஷங்களை. அப்பனா 3 days கலெக்ட் பண்ணாங்க. எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு, எவ்வளவு செத்து இருக்கிறான். இவன் ஒரு புல்லட் கூட பயன்படுத்தல. நான் சொல்றேன், நினைச்ச மாதிரி பெருசா தான் நீங்க செய்ய போறது கிடையாது. நீங்க ஒண்ணுமே செய்ய போற, கர்த்தர் பெருசா செய்ய போகிறார். உங்க தலையில இருந்து ஒரு சொட்டு வேர்வை இல்லாமே கர்த்தர் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாடுங்க. நீங்க செய்ய வேண்டியதான் பாடுங்க. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில். வந்துட்டாங்க பாருங்க, வீரர்கள் வந்துட்டாங்க பாருங்க. இவங்க தான் நமக்கு தேவை. AK-47 தான் நமக்கு தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்னு தெரிஞ்சு செய்யுங்க. என்ன செய்யணும் தெரியல, ஆண்டவரே என்ன செய்யணும் சொல்லி கொடுத்துட்டாருங்க. என்ன செய்யணும்னு சொல்லிட்டாரு. பிரசன்னத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா வெசனம் எல்லாம் மாறிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரசன்ஸை கொண்டு வந்துருங்க. எப்ப பிரசன்ஸ் வருமா, சகோதரர்கள் ஒருமித்து. அதனால யூனிட்டி இருந்தாதான் பிரசன்ஸ். நீ சண்டை போட்டுட்டு தான் வராது. நீனே சண்டை போடுற, உனக்காண்டி நான் ஏன் சண்டை போடணும்னு போயிடுவார். சமாதானத்தை காத்துக்கு. நான் கேட்டா ஹெவன் சொல்றேன், நிறைய குடும்பம் சண்டையிலேயே இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்காக சண்டை போட முடியல. பக்கத்துல பார்த்து நீங்க சண்டை போட்டீங்கன்னா அவர் எப்படி உங்களுக்காக சண்டை போடுவாரு? முதல் உங்க சண்டையை நிப்பாட்டுங்க, குடும்ப சண்டையை நிப்பாட்டுங்க. குடும்ப சண்டையை முதல் நிப்பாட்டுங்க. பாஸ்டர் அவருக்கு கோச்சுக்காதீங்க, பாஸ்டர் யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க நினைக்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல அவங்க அந்த பொண்ணு சொல்லுங்க, அம்மா தான் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இதை நான் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அங்கே தேவைப்படலைன்னு தெரியல. பட் கத்தர் தயவு செய்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கை பிடிச்சு ஜெபிக்க கத்துக்கோ. ரெகபோத்து வேணுமா? சண்டை போடாது, விட்டு கொடுங்க, சகிச்சு போங்க. அவங்க பண்ண தப்பு தான். என் மனைவி சின்ன தப்பு பண்ணா எனக்கு சகிக்கவே முடியாது. இப்போ ரீசெண்டாக ஏதோ என்னது, சரி அவளும் மறந்துட்டா நானும் மறந்தேன், சந்தோஷம். ஒரு சின்ன சொல்லிட்டே இருந்தேன் சம்திங், இது கூட உனக்கு தெரியாது, இது இப்படி பண்ண தெரியாது, என்ன சரி மறந்து போச்சு. சோதரம் கத்தர் மறக்க பண்ணின திருப்பி தோண்டாதீங்க. சில பேர் என்னன்னா திருப்பி திருப்பி தோண்டி தோண்டி சண்டை போடுறது, நோண்டி நோண்டி சண்டை போடுறது. நீ அப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னடா, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னத இப்ப எடுத்து சண்டை போடுறது. ஏமா புதைச்சிருங்க, திருப்பி எடுக்காதீங்க. பழச எல்லாம் எடுக்காதீங்க, எல்லாம் புதுசாகட்டும். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, ஸ்டாப் ஃபைட்டிங் அமங் யோர் செல்ஃப். உங்களுக்குள்ள யுத்தம் பண்ணுவதை விட்டுருங்க. எப்படி பாஸ்டர் விடுறது? ஜெபம் பண்ணுங்க, அது உங்களை விட்டு போயிடும். கைபிடிங்க, அது உங்களை விட்டு போயிடும். ஒரு மனம் எப்ப வரும்னா ஜெபத்துல தான் ஒரு மனம் வரும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன்.
இங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நுக்காகிறாங்க, ஒன்னா ஜெபிக்கிறாங்க, ஒன்னா துதிக்கிறாங்க, ஒன்னா பிரசன்ஸ் வந்த காரணம் ஒன்னஸ் இருந்துச்சுங்க. அங்க ஒன்னஸ் இல்லைன்னா ஆண்டவர் வந்திருக்க முடியாது, ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்க முடியாது, யுத்தம் பண்ணிருக்க முடியாது. அங்க எல்லாம் ஒரு மனமா இருந்தாங்க. அதான் பைபிள்ல சொல்லப்படுது, சொன்ன எல்லாரும் ஏக சிந்தையாய் ஒருமனப்படுத்தி அப்படின்னு போட்டிருக்கோங்க இல்ல. அந்த 3வது வசனத்தை பாருங்க, 23ல கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படுத்தி. ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் சொன்ன மாதிரி பிரச்சனை முடியும், பிரச்சனை ஓயும். ஆனா அந்த பிரச்சனை ஓய்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒண்ணுமே நம்ம பார்வை, நம்ம பலத்திலால செய்யற ஒண்ணுமே இல்லை. இன்னொன்னு நான் சொல்றேன், அந்த பிரச்சனை டைம்ல அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒன்னு சொன்னேன், பிரேயர், பிரைஸ், பிரசன்ஸ். இன்னொரு பி சொல்றேன், ப்ராமிஸ். ப்ராமிஸ புடிச்சுக்கிட்டான். அங்க பாருங்க 20ஆம் அதிகாரம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. யாவே ராஃபா எலோஹீம் எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. ஓகே, 7வது வசனம் வாசிங்க. 7வது வசனம், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்தின் குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் சந்ததிக்கு என்றென்றைக்கும் பிராமிஸ புடிச்சிட்டா பாரு. என்ன பிராமிஸ்? ஆண்டவரே, உம்முடைய சிநேகிதன் ஆபிரகாமுக்கு, என் முற்பிதாக்கள், என் அப்பாக்கு நீங்க பிராமிஸ் பண்ணீங்க, இந்த இடத்தை என்றென்றைக்கும் எனக்கு சொந்தமா கொடுப்பீங்க, சுதந்திரமா கொடுப்பீங்கன்னு பிராமிஸ் பண்ணீங்க. ஆனா இந்த இடத்துல இருந்து என்னை துரத்த 3 பேர் வரான். பிராமிஸ பிடிக்கிறான். அதனால சொல்றேன், பிரச்சனை வரும்போது ஃபோக்கஸை ப்ராமிஸ்க்கு மாத்துங்க. ஷிஃப்ட். நான் சதான் செய்வேங்க. நிறைய டைம் என் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது கர்த்தர் எனக்கு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் நினைச்சு பார்ப்பேன். நினைச்சு பார்த்து சொல்வேன், இது நிச்சயம் நடக்க போகுது, இந்த பிரச்சனை ஒண்ணுமில்லாம ஆக போகுது, அது கேரண்டி, அது நிச்சயம் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை சகிக்க, பிரச்சனையை தாண்ட, பிரச்சனையை பார்த்து பேச, அது எனக்கு பலனை தருகிறது. பிராமிஸ புடிச்சுக்கோ. கர்த்தர் உங்களுக்கு பிராமிஸ் கொடுத்திருக்கிறாரா? அதனால ஏசேக்க விட்டுருங்க, சித்னாவை விட்டுருங்க. பிராமிஸ் ரெகோபோத்தை பிடிச்சுக்கோங்க. எனக்கு ஏசேக்கு தான் வேணும், எனக்கு சித்னா தான் வேணும், செத்து தான் போகணும். எனக்கு செத்தாலும் சித்துனா, ஏப்பா சாகரக்கா உனக்கு சித்துனா, வாழ்றதுக்கு ரெகோபோத்தை வச்சிருக்கிறாருப்பா. எதை விட ஆமேன்னு சொல்றீங்க? உம்மில் பலன் கொள்ளுகிறவன் பாக்கியவான். From the wells of salvation they draw the strength. எதை விட ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். ப்ராமிஸ். எனக்கு ஒரு முறை ஞாபகம் இருக்கு, என் பையன் ஃபீவர்ல அப்படியே 104 டிகிரி போகுது. 104 டிகிரி போகுது. எனக்கு என்ன பண்ணதில்லை, மாத்திரையை கொடுத்து பார்க்குறா, மெடிசனை கொடுத்து பார்க்குறா, ஒன்றும் குறையல. உடனே அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஆண்டவர், என் பிள்ளையை குறித்து இப்படி சொல்லியிருக்கீங்களே, என் பிள்ளையை குறித்து சொல்லியிருக்கிறீங்களே, சொல்ல எனக்கு பயம் போயிடுச்சுங்க. பயம் போயிடுச்சு. நிலடி எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ 104 போது என்ன ஆக போதோ தெரியலையே. இந்த ப்ராமிஸ் வந்தவொடனே எனக்கு பயம் போய் நிக்க பலன் கிடைச்சிச்சு. நிக்க பலன் இல்லைன்னு சொல்றீங்கல்ல,
ஊன்றுகோல் ஆகிய ப்ராமிஸை பிடிச்சு நில்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. Promise will never fail. Promise will never fall. Promise will never fade. 3 F சொல்றேன். Fall, fade, fail. அவருடைய வாக்குத்தத்தங்கள் விழாது. அவன் வாக்குத்தத்தங்கள் மங்காது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் விலகாது. விலகாது. ஆண்டவர் வாக்கு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. விலகிருமா? இந்த வாக்குத்தத்தம் விலகாது. எல்லாருக்கும் சொன்னப்பட்ட வாக்குத்தத்தம். தனிப்பட்ட ரீதியில் யார் யார் தான் இயேசுவை நம்புகிறாங்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ, அவங்களுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட. ஆனா நிறைய பேர் உங்களை விட்டு விலகி போவாங்க. அவங்க விலகிட்டாங்கன்ட்டு ஆண்டவர் விலகிட்டாருன்னு நினைக்காதீங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் தாவீதை விட்டு விலகி விலகி போனாங்க. ஆனா அவர் விலகவே இல்லை. ஒரு நாள்ல சொல்லப்பட்டிருக்கு தாவீதோடு இணைக்கப்பட்டார்கள். இணைக்கப்பட்டு அவன் தேவ சேனையை போல மகா சேனையானான். அங்க சொல்லப்பட்ட அந்த வசனம் எங்கன்னு தெரியல. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா சேனை போல் தேவ சேனையான நிச்சயமா சேர்த்துக்கொள்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? You will become. நம்ம கேட்டா ஹெவன் மகா சேனையா மாறுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1 நாளாகமும் 12:22. 1 நாளாகமும் 12:22 பாருங்க. 1 நாளாகமும் 12:22. அக்காலத்திலே 1 நாளாகமும் அக்காலத்திலே நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனுஷர்கள் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் சேர்ந்தார்கள். பக்கத்துல பார்த்து உங்க கூட நிறைய பேர் சேருவாங்க. சில பேர் சேர்த்து இழுத்துட்டு போனாங்கல்ல உங்ககிட்ட இருந்து நிறைய பேரை. நான் சொல்றேன் இந்த கேட் ஆஃப் ஹெவன்ல நிறைய சேரும். ஆமென். உங்க வாழ்க்கையில எதுதான் போச்சோ சேரும். ஏன் சேர்றாங்கன்னா மகா எப்படி சேர்ந்து மகா சேனையானாங்க. தேவ சேனை எப்படி ஆகுமோ அப்படி தேவ சேனைக்கு ஒப்பா சொல்றாருங்க. ஒரு நாள் அவன் மட்டும் ஒருத்தனா. I tell you, people will be added in your life. பக்கத்துல பார்த்தோம், நீங்க தனியா நிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு சேனை இருக்கும். ஆனா ஒரு காலத்துல நீங்க மட்டும் உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதுளை. அப்ப இவன் ஒரு ஆளு, மத்ததெல்லாம் சேனையா இருந்துச்சு. இப்ப அப்படியே ஆப்போசிட். இப்ப இவன் சேனை ஆயிட்டான், அவன் எதிரி கேனை ஆயிட்டான். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு இவன் நாளுக்கு நாள் பலன் கொண்டான், சவுல் நாளுக்கு நாள் பலவீனம் பட்டான். உங்களை சில பேர் கேன நினைச்சாங்கல்ல, அவங்களுக்கு முன்பாக உங்களை சேனையா மாத்துறாரு. உனக்கு ஒண்ணுமே தெரியல, கேன. யாராச்சும் உங்களை பார்த்து கேனன்னு சொல்லியிருக்காங்களா? கை வைத்து காமி யாராச்சும் கேனன்னு சொல்லியிருக்காங்க? என்னை தான் நிறைய சொல்லியிருக்காங்க, கேனன்னு சொல்லியிருக்காங்க. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஆனா அவங்கள தான் சேனையா மாத்துவாருங்க. ஆமென். இந்த கேட் ஆஃப் ஹெவன் சேனையா மாறும். நீங்கள் ஒரு சேனையாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அதனால பிரசன்ஸ், பிரேயர், பிரைஸ், ப்ராமிஸ். எனக்கு நம்ம சர்ச்சுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்த நிறைய ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். 2 ப்ராமிஸ் மட்டும் கேட் ஆஃப் ஹெவனுக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கொடுத்த ப்ராமிஸ் அதை நான் சொல்லி நான் ஜெபம். உபாகமம் 6:10, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களின் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நாட்டாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது நடக்குமா? கேட் ஆஃப் ஹெவன் நடக்குமா?
கட்டாததில் நம்ம கட்டப்பட்டு கொடுக்கப்படும். எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் தான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாட்கள்ல சினிமா தியேட்டர் தான் நம்ம சபையா வாங்க போறோம் ஃபியூச்சர்ல. அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, ஒரு சினிமா தியேட்டரை வாங்கிடணும். வாங்கி, ஏன்னா அந்த பெரிய இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்கு பாப்புலேட்டட்ல கார் பார்க்கிங்கோட வசதியாக எது இருக்கு? சினிமா தியேட்டர் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே பிளாட்டே இல்லை. இப்போ நான் வாங்கினா என்ன வாங்கணும்? சினிமா தியேட்டர் தான் வாங்கணும். கத்தர் வாங்க வைப்பாரா? நம்ம வாங்க முடியலன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. எதை வேற ஆமேன்னு சொல்றீங்க? ஒன்று வாங்க கத்தர் பலன் கொடுப்பார், இல்லாட்டி ஃப்ரீயாக கொடுக்க வைப்பார். ஏதோ ஒரு காரியம் நடக்கும். ரொம்ப நாளாக என்னுடைய ஆசை அது, ஒரு சினிமா தியேட்டரை சர்ச்சா மாற்றணுன்ட்டு. அது கத்தர் செய்ய போறார். மதுரையில் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 2 இடத்துல பார்த்துட்டேன். நாகர்கோயிலில் ஒரு சினிமா தியேட்டர் இப்போ சர்ச்சா இருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு 7000 பண்ணை, 7000 பண்ணை தெரியுமா? அங்க ஒரு சினிமா தியேட்டர் இப்போ சர்ச்சா மாறி இருக்கு. அடுத்து மதுரையிலையும் மாறப்போகுது. அதுல நம்ம கூட இருக்கலாம் அந்த சர்ச்சாக. கையை தட்டி இயேசுவே நீங்க செய்ய போறீங்க. நட்டாத கட்டாத தோண்டாத துறவுகள். நான் சொன்னேன், வேர்வை சிந்தார் உங்களுக்காக சிலுவையில் அவ்வளோ சிந்திட்டாருங்க. இனிமேல் சிந்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. நாம அதெல்லாம் கொஞ்சம் மூக்கு சிந்துறதை விட்டுருங்க. ஊன்னு அழுதுட்டு இருக்கிறத விட்டுட்டு கத்தர் எனக்கு செய்ய போகிறார். எதை வேற ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? டைம் ஆயிடுச்சு. ஸோ ப்ரேயர், பிரைஸ், பிரசன்ஸ், ப்ராமிஸ். எந்திரிங்க. இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். பவர். என்ன பவர்னா, அந்த பிரசன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. யோசபாத் பிரசன்ஸை கொண்டு வந்தோடனே ஒருத்தனுக்குள்ள தீர்க்கதரிசி ஆவி வந்துருச்சு. ஒரு தீர்க்கதரிசி ஆவி வந்து உள்ள இருந்து ஒருத்தன் எந்திரிச்சு சொல்றான். என்ன சொல்றானா? இல்ல இல்ல இல்ல, கத்தர் சொல்றாரு யுத்தம் என்னுடையது, யுத்தம் கத்தருடையதுன்னு சொல்லிட்டு அந்த யோசபாத்தை பார்த்து சொல்ல, கலங்காத யோசபாத்தே கலங்காத, மக்களே கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றானா, உனக்குள்ளே கத்தர் இருக்கிறார், உங்களோடு கத்தர் இருக்கிறார். கையில தட்டுங்க. அதான் அடுத்து என்னன்னா, இது டம்மி தான், ஆனா எனக்குள்ள ஒரு மம்மி இருக்கிறாங்க, எனக்குள்ள ஒரு பவர் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் தான் உங்களுக்கு முன்பா நிக்கிறேன்ல, நான் உண்மையா சொல்றேங்க, நான் தான் ஒரு பவர்லெஸ்ஸுங்க. ஆனா எனக்குள்ள இருக்க பவர் தான் நான் பேச வைக்குது. ஆமே, உண்மையா சொல்றேன். என் பலத்துல வந்து நின்றேன்னா என்னால 2 நிமிஷம் கூட இங்க பேச, எனக்கு மைக்க பிடிச்சி பேச, தாக்கு பிடிக்க என்னால முடியாது. எதை நம்பி நான் நிக்கிறேன், மைக்க பிடிச்சி நிக்கிறேன்னா எனக்குள்ள ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் தான் என்னை பேச வைக்குது. அதனாலதான் நான் நிக்க பலன் இல்லாட்டியும் எனக்குள்ள ஒரு ஃபோக்கஸ். என் ஃபோக்கஸ் என் பாடி கிடையாது, என் வீக்னஸ் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற பவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அந்த பவர் தாங்க நம்மளை நிக்க வைக்கும், ஓட வைக்கும், தாண்ட வைக்கும், சாதிக்க வைக்கும், ஜெயிக்க வைக்கும். அதனால ஃபோக்கஸ் உங்களுக்குள்ள. சில உங்களை பார்க்காத, உங்களுக்குள்ள இருக்க ஆண்டவரை பாருங்க. அதனாலதான் மோசையை பார்த்தா, உன் வாயை பார்க்காதடா, உன் வாய் மேல என் வாய் இருக்கு, அதை பாருடா. உன் வாயோடு வாயா நான் பேசுறேன்டா, உன் வாய்க்கு மேல என் வாய் இருக்குடா. உன் கை என் கையை பார்க்க கூடாது, என் கைக்கு மேல இன்னொரு கை இருக்கு. இது என் காலா பார்க்க கூடாது, என் கால் மேல இன்னொரு கால் இருக்கு. அது மான்கள் கால்களை தந்து உயரமான ஸ்தலங்களை ஏற பண்ணும். இது என் கை இல்ல, என் கை மேல இன்னொரு கை இருக்கு. அதனால வெங்கல வில்லையும் விளக்க ஒடுக்க எனக்கு கத்தர் பலனை கொடு. கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைத்திருக்கிறார். எதை விட ஆமேன்னு சொல்றீங்க? ஃபோக்கஸ். சில டைம் போகும்போது நானே டே நீ போலடா, உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறா, நீ போடா. சில டைம் சில இடத்துல தென்னாவட்டா போவேன். என் மனைவி கூட, என்ன இப்படி போறீங்க? சில டைம் நான் என்னைய நம்பியா போறேன், எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர், எனக்குள்ள இருக்கிற பெரியவர் என்னை கைவிட்டது கிடையாது, இனிமேல் கைவிட போறதும் கிடையாது. எனக்குள்ள இருந்து ஒரு பவர் வரும். அந்த பவர் ஆமேன்
டுனாமிஸ் பவர். அப்படின்னா வெடிகுண்டு வெடிச்சா எப்படி பவர் வருமோ அந்த பவர் எனக்குள்ள இருக்கு. அதனால எப்படிங்க காலையில எந்திரிச்சு போறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. இவங்க எல்லாம் ஒரு தேசம் 3 தேசத்தை யுத்தம் பண்றதுக்கு போகுது. அது எப்படி போகுது? கிட்டார் எடுத்துட்டு போகுது, டிங் 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 உடஞ்ச ஸ்ட்ரிங்கோட. எப்படி அவங்களுக்கு போறாங்கன்னா உள்ள இருக்க பவரை நம்பி. அவங்க கையில இருக்கதான் ஒண்ணும் இல்லைன்னு தெரியும் அவங்களுக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அதை அடிக்கடி நினைவுபடுத்தும். தாவீது அதான் சொன்னான், மரண இருளின் பள்ளத்தாக்கு உருவ நடந்தாலும் போல் தேவரீர் என்னோடு கூட. எனக்குள்ள இருக்கிற அந்த பவர் இருக்கு. அதனால ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருவேன். அதனால இந்த மரண பள்ளத்தாக்குல நான் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு தான் இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லு? நடப்பேன், ஸ்டெப் எடுப்பேன். ஏன்னா எனக்குள்ள இருக்க பவர் ஸ்டெப் எடுக்க வைக்கும். சில நடவடிக்கைகள் எடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு கர்த்தர் சொல்லி what to do when you don't know what to do. என்ன செய்யணும் தெரியாத போது என்ன செய்யணும். யோசபாத் வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கார். யோசனையில் வல்லவர். பெருசா யோசிக்காதீங்க. ஒரு பாட்டு இருக்குல்ல, யோசபாத்தின் யோசனையில் வல்லவர். என்ன பாட்டு? யோசபாத்தின் தெய்வம் யோசனையின் வல்லவர். சரி, ரொம்ப யோசிக்க வைக்கிறது வேணாம். யோசனை, அதனால நம்ம யோசிக்க வேணாம். அவன் பாருங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. அவன்கிட்ட இவ்வளவு இவன் பட்டை இருக்கு, நம்ம இப்படி போறோமே, யோசிக்கல. அவன் கர்த்தர் போ சொன்னார், போறேன். பாட சொன்னார், பாடுறேன். கிட்டார் எடுத்துட்டு போ சொன்னார், கிட்டார் எடுத்துட்டு போறேன். எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யோசபாத்தின் தேவன் யோசனையில் வல்லவர். ஹல்லேலூயா. யாருக்காச்சும் ஞாபகம் வருது அந்த பாட்டு? சரி, இருக்க இடத்துல இருந்து. அதனால நீங்க ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. இந்த மாசத்துல யோசனையின் வல்லவர் உங்க வாழ்க்கையில யோசிக்காத காரியங்களை செய்வார். நல்ல காரியத்தை உட்கார்ந்து சில பேர் ரூம் போட்டு உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. நம்ம யோசனையில ஒண்ணுமே செய்ய முடியாது. யோசனையின் வல்லவர். அதுவும் கரெக்டா ஜோசபாத். தமிழ் என்னது? யோசபாத். யோசபாத் யோசனை. அழகா, என்ன அழகா பாடியிருக்காங்க பாரு அந்த வார்த்தையை. யோசனை வல்லவர். ஆமென். நம்ம இப்ப சர்ச்சுக்காக லேண்டு பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாம் சொல்றான் 23 கோடி 2.5 கோடி அப்படின்றான். நம்ம என்ன கையில என்ன இருக்கு? நான் கையில எடுத்து பார்த்தா பில்டிங் ஃபண்ட் 5 லட்சம் கூட இருக்குமான்னு தெரியல. நான் சொல்லிட்டு 5 லட்சமாச்சும் இருக்குமா அப்படின்னு மனைவிட்ட கேட்டுருக்கேன். அவன் சொல்றான், லேண்டு நேற்று போய் பார்த்தோம் 2 கோடி 40 லட்சம் சொன்னான். என் மனைவிட்ட நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு? 5 லட்சம் இருக்கு. 5 லட்சம் இருக்குமான்னு பாக்குறேன் அப்படின்னா பில்டிங் ஃபண்ட். ஆனால் அதை போச்சு நான் யோசிக்க போறதே கிடையாது. லேண்டை வாங்கணும்னா வாங்குவோம். எப்படி வாங்குவோம்? யோசனையின் வல்லவர் நமக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு அற்புதங்களை செய்வார். அதனால ரொம்ப மைண்டை போட்டு குழப்பாதீங்க. நீங்க சொல்லுங்க, யோசபாத்தின் தெய்வம் யோசனையின் வல்லவர். நீங்க யோசனையின் வல்லவர். நீங்க யோசனை. அதனால நான் யோசிக்க மாட்டேன். இது உங்க பிரச்சனை, உன் பிள்ளை, அது உங்க ஆசீர்வாதத்து சம்பந்தப்பட்டது. நீங்க பார்த்துக்கோங்கப்பா. எதை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாடலாமா? யாவே ராஃபா. கைகளை உயர்த்தி ஏலோஹி எல் ஷடாய் ஈரே அடோனா. மகிமையை வெளிப்படுத்தும். சொல்லுங்க, யாவே யாவே. நல்ல சத்தமா கைகளை உயர்த்தி ராஃபா நாமத்தை சொல்லு. எலோஹிம் எல் ஷடாய் ஈரே ஈரே அடோனாய் அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. உங்க பிரசனத்தில் மாலைகள் விலகிடுமே, பர்வதங்கள் உடைந்திடுமே, நூகங்கள் முறிந்திடுமே.
எத்தனை பேர் உங்க பிரசனத்துல மலைகள் விலகிடும், பர்வதங்கள் உடைந்திடும், நுகங்கள் முறிந்திடும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய பிரசன்னம் மலைகளை என்ன பண்ணுமா? மெழுகு போல உருக வைக்கும் பிரசன்னம். எத்தனை பேர் மலையை பார்த்திருக்கிறீங்க? எத்தனை பேர் மெழுக பார்த்திருக்கிறீங்க? அதுக்கு இதுக்கு சம்பந்தப்படுத்தி சொல்ல முடியுமா? மெழுகு உருகுனா எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, என் பிரசன்னம் வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மலையா இருக்கட்டும், அது மெழுகு போல உருகுன்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கையை தட்டி ஐ பிலீவ் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா மலைகள் மெழுகு போல் உருகுற நாட்கள். ஹalleluya. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற நாட்கள், தடைகள் எல்லாம் மாறுகிற நாட்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும், சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயர்ந்து போகாமலும் உன்மேல் மனதுருகிற தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, யாவே, ராஃபா, எலோஹிம், எலோஹிம். சொல்லுங்க. எல் ஷடாய், ஈரே, ஈரே, அடோனாய், தம்மை வெளிப்படுத்துமே. சொல்லுங்க நாமத்தை சொல்லுங்க. பிரசன்னோ, Yahweh. Invite the presence of God in this place. Invite the presence, Lord. இயேசுவே, உம்மை நாங்கள் வரவே வாசம் பண்ணும். We welcome you, Lord. Oh, சத்தமா கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடுங்க. இயேசுன்னு சொல்லுங்க. பாட்டு பாட வேணாம், அப்படியே ஜஸ்ட் மியூசிக் மட்டும் வாசிங்க. நீங்க அப்படியே கூப்பிடுங்க. பிரசன்னத்தை வரவைங்க. உங்க குடும்பத்துல பிரசன்னத்தை வரவைங்க. உங்க வாழ்க்கையில பிரசன்னத்தை வரவைங்க. அந்த பிரசன்னம் வந்துருச்சுன்னா போதும், அது சாதிக்கும், எல்லாத்தையும் சாதிச்சு முடிச்சிடும். கைகளை உயர்த்தி வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட், வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்க, இயேசுவே வாங்க, என் உள்ளத்துல வாங்கன்னு கூப்பிடுங்க. உங்களுக்குள்ள அந்த பவர் இல்லைன்னா இன்னைக்கு அந்த பவரை கூப்பிடுங்க. இயேசுவை கூப்பிடுங்க. சகேயுவை போல உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க. உங்க வீட்டுக்கு நீங்க வாங்கப்பா, எனக்கு பலன் இல்ல, பரிசுத்தமா வாழ எனக்கு பலன் இல்ல, நீதியா வாழ எனக்கு பலன் இல்ல, நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. சகேயுவை போல கூப்பிடுங்க. வெல்கம் ஜீசஸ் டு யுவர் ஹோம், வெல்கம் ஜீசஸ் இன்டு யுவர் லைஃப். இயேசுவே வாங்கப்பா, தொடுங்கப்பா. இங்க இருக்க ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க, ஒவ்வொரு குடும்பத்தை தொடுங்க. இந்த கேட் ஆஃப் ஹெவன்ல நீங்க ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. பலத்தினால் இடை கட்டுங்கப்பா. ஆண்டவரே, நான் உண்மையில் பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களே. இன்னைக்கு உங்க பிரசன்னத்துல நாங்க பலன் கொள்றோம்ப்பா. உங்க பிரசன்னத்துல பலன் கொள்றோம். பிரைஸ் பண்ணுவோம், ப்ரே பண்ணுவோம், பிராமிஸ புடிச்சுக்குவோம், பிரசன்ஸ வர வைப்போம். எங்களுக்குள்ள இருக்க பவரை பாப்போம். ஏசா கராபாலா தரபதா. நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில கூட பேசுங்களே. இந்த காலையில பேசுங்களே. பலனே இல்லாம வந்தீங்கல்ல, இன்னைக்கு பலனோட போங்க, ஒரு பலனோடு போங்க. ஏசப்பா மந்தரபா ஷத்ரதலா கத்ரோபலதா மல்பலோ. ஜீசஸ் இருக்கிற பலன் தாங்க, மீண்டும் பலன் தாங்கப்பா. நிறைய பேர் சிம்சோன மாதிரி நிக்கிறாங்க. மீண்டும் ஒரு விஷயம் இறங்குங்க. சொல்லுங்க, ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்க. மீண்டும் என்னை பலப்படுத்துங்கப்பா. இயேசுவே, one more time, strengthen me one more time. மீண்டும் ஒரு சாய்ஸ் கொடுங்க, மீண்டும் ஒரு சான்ஸ் கொடுங்க எனக்கு. மீண்டும் நான் எழும்புறேன்ப்பா. மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏசையா, எழும்புகிறோம். இதுவரை சாதித்ததை காட்டில் இனிமேல் சாதிக்கிறது தான் பெரிதா இருக்க போகிறது. ஷாதரதா லதரபதலதோ. ஓ யாவே ராஃபா. சொல்லுங்க, எலோஹி எல் ஷடாய்.
பார்த்து ஆண்டவர் சொன்ன, நான் எல் ஷடாய், நான் சர்வ வல்லமை உள்ள. உனக்கு 99 வயசு ஆயிடுச்சு, ஏன் வயசை பாக்குற? இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றேன், ஏன் உன் வயசை பாக்குற? உனக்கு வயசு ஆயிடுச்சு. இன்னும் இல்ல, காலேப்பின் பலன் உனக்கு இன்னும் குறையல. காலேப்பை போல இனிமேல் தான் நீ பெரிய காரியங்களை சாதிக்க போற. கர்த்தர் சொல்றாரு, நிறைய பேர் நீங்க செஞ்சதுதான் ஒண்ணுமே கிடையாது, இனிமேல் தான் நீங்க பெரிய காரியங்களை சாதிக்க போறீங்க. நீங்க சாதித்ததுதான் ஒண்ணுமே கிடையாது, இனிமேல் சாதிக்க போறதுதான் பெருசு. சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்க, அவன் உயிரோடு இருந்ததுனால காட்டிலும் அன்னைக்கு அவன் சாதித்தது பெரிய காரியம். இன்னைக்கு அந்த எல் ஷடாய், சர்வ வல்லமை, லிமிட்லெஸ் பவர் உங்களுக்குள்ள இருக்கு. உனக்கு பவர் கம்மி, எனக்கு பவர் கிடையாது, எனக்கு பவருக்கு வரையறையே கிடையாது. நான் உனக்குள்ள இருக்கிறேன். லிமிட்லெஸ் பவர் உனக்குள்ள வரும். லிமிட்லெஸ் பவர் உன்னை செயலாற்றும். இயேசுவின் நாமத்தில் அப்படி நாங்கள் bless பண்றேன்ப்பா. இங்க இருக்கிற நிறைய கேட் ஆஃப் ஹெவன் விசுவாசிகள், ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மொண்டு கொள்வார்களாக, மொண்டு கொண்டு செழிப்பை மொண்டு கொள்வார்களாக, சுகத்தை மொண்டு கொள்வார்களாக, பலத்தை மொண்டு கொள்வார்களாக, சமாதானத்தை மொண்டு கொள்வார்களாக. எப்படி யோசபாத் மொண்டு கொண்டான் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அதுபோல் நாங்களும் எங்க வாழ்க்கையில கடைபிடிக்க இன்னையிலிருந்து ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசம் எங்க குடும்பத்துல. இன்னையிலிருந்து குடும்ப ஜெபத்துக்கு நாங்க முக்கியத்துவம். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? நான் மனைவியை கூப்பிடுறேன், ஜஸ்ட் வாண்ட் டு இன்வைட், நாங்க உங்களுக்கு சின்ன ஜெபம் பண்ண போறோம். எத்தனை பேர் பிரதிஷ்டை பண்ண, இன்னையிலிருந்து எங்க வீட்டுல குடும்ப ஜெபம் இல்லாத ஒரு நாள் இருக்கக்கூடாது, குடும்பமா நாங்க ஜெபிப்போம் அப்படின்னு சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்துங்க. உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து நல்ல கையை உயர்த்துங்க ப்ளீஸ். ஏன்னா இதுதான் உங்க பிரச்சனை, குடும்பத்துல இருக்க பிரச்சனை காரணம் குடும்ப ஜெபம் இல்லை. ஏன் பிரசன்னம் இருக்கிற இடத்துல பிரச்சனை வராது. அதனால கைகள் நல்ல கையை உயர்த்து, நல்ல கை உங்க மனசார உங்களை bless பண்ண வருமா இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. நமக்கு நன்றி செலுத்துண்டரே. குடும்பத்திலே கிரியை செய்கிற தேவன், குடும்பத்தை நேசிக்கிற தேவன், ஆண்டவரே, குடும்பத்தை ஆதரிக்கிற தேவன். இந்த நாள்ல ஆண்டவரே, கேட் ஆஃப் ஹெவன்ல இருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்க கரத்துல அப்பா இயேசுவின் நாமத்தினால நோவாவின் குடும்பத்தை பேழையில வைத்து காப்பாற்றது போல அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்த தேவன், இன்னைக்கு கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே, நீங்க அவங்களோட ஒரு உடன்படிக்கை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்களை விட்டு விலக மாட்டீங்க, அவங்களை கைவிட மாட்டீங்க, அந்த குடும்பத்தை காப்பாற்றுவீங்க, அந்த குடும்பத்தை பெருக வைப்பீங்க, அந்த குடும்பத்தின் மூலமா அந்த தேசத்தை சுதந்திரிக்க வைப்பீங்க. அதனால இந்த இயேசுவின் நாமத்தினால குடும்பமா நாங்க சொல்றோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினால சத்ருவோட உட்புகுதல் இருக்க முடியாது. குடும்பத்துல குடும்பத்துல சமாதானத்தை திருட முடியாது, குடும்பத்தை பொருளாதாரத்தை திருட முடியாது, குடும்பத்துல சுகத்தை திருட முடியாது. இயேசுவின் நாமத்தினால வேலி அடைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உங்க சமூகத்துல ஆண்டவரே அவங்க உடன்படிக்கை பண்ணிருக்காங்க, குடும்பமா நிற்போம். அந்த ஒவ்வொரு குடும்பத்திலே வேலி அடைக்கிறோம், வேலி அடைக்கிறோம். உங்களுக்குரிய தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம். ஓ யோசனையில் பெரியவர், பெரிய காரியங்களை இந்த குடும்பங்கள்ல நீங்க செய்ய போறீங்க, அதுக்காக நன்றி. அற்புதம் அடையாளமா இந்த குடும்பங்கள் நிற்க போது, அதுக்காக நன்றி. மதுரை பட்டணத்திலே சயின்ஸ் அண்ட் வண்டரா இருக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 8:18 நாங்க சொல்லுகிறோம். ஆண்டவரே மதுரையில சொல்லுங்க ஆண்டவரே, நான் நீங்க கொடுத்த பிள்ளைங்களோ ஆண்டவரே இந்த தேசத்துல மதுரையில அற்புதமா அடையாளமா நாங்க நிற்போம். இயேசுவின் நாமத்தினால உங்க மூலமா எங்க உம்முடைய நாமம் எங்க குடும்பத்துல மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் கூட இருப்பதாக.